அவன் வேட்டையாடுற ட்ரெஸ்ல வந்தானா கழட்டிட்டு மர உரி தரிச்சுட்டு போறான். ஒரு ஹர்மிட்டேஜ் ட்ரெஸ், காளிதாசனுடைய சாக்குந்தல். அப்போ சாரதி ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா எதுக்கு மாட்டினேள்? அப்போ அவன் சொல்றான், ஆசிரமத்துக்கு எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் கன்வே ஆகுது பாருங்க. எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும், அதுதான் லட்சணம். நான் பொதுவாக எங்கள் யாத்திரால, இஃப் யூ ஹவ் நோட்டிஸ்ட், பீப்புள் ஹவ் ட்ராவல்ட் வித் அஸ், பீப்புள் ஹூ ஆர் நியூ, we don't talk about dress code at all, because in the current world people have that basic knowledge and nobody wants anybody else to interfere in their dress also. அது வேற ஒன்று இருக்கு. இவர் யார் என்ன சொல்றதுக்கு அப்படிங்கிற, நமக்கு எதுக்கு வம்பு, நீங்க எதையோ போட்டுண்டு வாங்கும், அது போறோம் இல்லையா? அதுவே ஒரு பெரிய விஷயம். இதுல அது பல பேர் கேட்பா, நீங்க 9 கஜம் கட்டிக்க சொல்லலாம், 6 கஜம் கட்டி, இதெல்லாம் நாங்கள் வி டோன்ட் இன்டர்ஃபியர். ஆனால் இவன் காளிதாசனுடைய சாஸ்திர கவி இல்லையா, எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ. ஏன்னா கேரளா இப்போ போடுறோம்னு வச்சுக்கோங்க, 4 தடவை கேரளா போட்டிருக்கோம். கேரளா போட்டோன்னா பல பேர் சுடிதார் போட்டுன்னு வரா. எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அந்த கோவிலில் விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கலாமோ. இப்போ எல்லாம் டாக்டர் கிட்ட போகிறதுக்கு கூட இப்போ நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம், இந்த டாக்டர் எப்படி இல்லையா, இந்த டாக்டர் practo.com போனால் அதில் இவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கா, இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்கா, இந்த டாக்டர் பேசுவாரா மாட்டாரா, நம்மளை பார்த்து பேசுவாரா? நான் இப்போலாம் வாழை வச்சுன்னு சொல்லப்படாது, இவாள்லாம் ரொம்ப நல்லவா நான் சொல்கிறேன். இப்போது நான் போகிற டாக்டர்லாம் அவள் கம்ப்யூட்டரே பார்த்து, பேர் என்ன, இது என்ன, ரொம்ப மோசமாக இல்லையே நான் பார்க்குறதுக்கு, பார்க்கலாமோன்னு ஒரு தடவை. அதனால் எல்லாத்துக்கும் ரிவ்யூ பார்க்குறோம். அதனால் அந்தந்த இடத்துக்கு போகிறது மாதிரி நீங்கள் பார்த்துருங்க, என்ன ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நாங்கள் சொன்னால் அது தப்பாக போய்டுறது. பல பேர் அதை they fought with us in the past, so we don't get into that at all. நாங்கள் ஏதோ லாஸ்ட் டே கல்ச்சரல் ட்ரெஸ் போட்டுக்கணும், வாட் இஸ் கல்ச்சர், யோர் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், என்னவோ அது பெரியது, அது டிபேட்டாக போய்டுறது. வாட் இஸ் கல்ச்சர் டு யூ நீட் நாட் பி கல்ச்சர் டு மீ. யோ இது என்ன சாதாரணமாக ஏதோ போட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறது. அதனால் காளிதாசன் சொல்கிறான், அந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ போகணுங்கிறான். ஹிமவன்னள சேது மத்தியபாஜாம் தர்மம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தர்மோ நிஹிதம் குஹாயாம், தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய கவிஞர்கள் தேசிகன் எடுக்கிறார். அதோபதன தர்மதா, தபோதன தர்மதா, தவம் செய்த வள்ளல்களாக இருக்கக்கூடிய தார்மிகர்கள், ஞானிகள் உன்னை கொண்டாடி இருக்கா பாதுகாதேவியே. அவள்லாம் எங்க பிறந்திருக்கா, பரத அபியர்ச்சித பாதுகாவதாம்சா. யாரை கொண்டாடி இருக்கா, பரதனால் அலங்கரிக்கப்பட்ட ஆச்சரியமான பாதுகாதேவியான ஒன்ன கொண்டாடி இருக்கா. Saints with quintessential knowledge have venerated you, my dear Paduka Devi, who has in turn been popularized by one great bhakta called Bharata. அகம் நான் அபாய, இங்க என்ன சொல்ற, அபாஹ்யா நான் வெளிப்பட்டவன் அல்ல, அகிலேஷு மனோரதேஷு, எனக்கு ரொம்ப ஆசை, என்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி உன்னை கொண்டாடணும்னு. ஆனா நானும் இந்த பூமியில தான் பிறந்திருக்கேன். அவ எந்த பூமியில பிறந்தாலும் நானும் பிறந்திருக்கேன். என்னால முடிஞ்சதை நான் கொண்டாடுறேன். அவ எந்த பூமியில பிறந்தா சொல்லணும் இல்லையா. ஹிமவத்து நளசேது மத்தியபாஜாம், ஹிமவத்து ஹிமாலயாஸ், நளசேது சேது, மத்தியபாஜாம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிறந்தவா உன்னை கொண்டாடி இருக்கா. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும், உங்காத்து குழந்தைகள்லாம் உனக்கு கேட்கும், வை மம்மி ஒன்லி தீஸ் பீப்புள் ஆர் பார்ன் இன் இந்தியா, வை நாட் ரஷ்யா, வை நாட் இட்டலி, வை நாட் இட்டலி. நமக்கும் இட்டாலிக்கும் நிறைய சம்பந்தம். நம்மத்துக்கு நாட்டுக்கே மாட்டு பொண்ணு வந்தாச்சு இட்டலியிலேருந்து. அதனால ஏன் இப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கேட்குறா. இது பாருங்க, பெருமாள் எல்லா இடத்துலையும் பிறந்திருக்க. காட் ஹஸ் இன்கார்னேட்டட் எவ்ரிவேர். ஸ்காட்லாண்ட், ஐஸ்லாண்ட், அப்புறம் மேலே கிரீன்லாண்ட், கீழே என்ன அர்ஜென்டினா வரைக்கும், கீழே அண்டார்டிகா வரைக்கும் போய் எல்லா இடத்துலையும் பெருமாள் பிறந்திருக்க. அவர் ஹீ இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் தட் ஐ வில் பி பார்ன் ஒன்லி ஆன் நார்த் உஸ்மான் ரோடுன்னு அவன் சொல்லலை. எல்லா இடத்துலையும் பிறந்திருக்க. ஆனால் இது பெருமாள்னு நமக்கு எடுத்து சொல்றதுக்கு யார் இருக்கா? இப்போ பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணியிருக்க. பிறக்கும் போதே கீழே குதிக்கும் போதே அவதரிக்கிறேன் 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 இப்படியா இருக்கிற பெருமாள். கோசலைக்கு நம்மாத்து குழந்தை எப்படி பிறக்குமோ, லேபர் வார்டில் போய் குழந்தை அழுதுருத்துன்னு அவர் ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். சாதாரண நம்மாத்து குழந்தை பிறக்கிற மாதிரி தான் ராமர் பிறக்கிறார். ராமர் கடவுள்னு யார் உங்களுக்கு சொன்னா?
அவர் சொல்லிக்கலையே, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். பீப்புள் டோன்ட் செலிப்ரேட் மீ டூ மச். ஐ எம் நார்மல் பர்சன். ஐ எம் டி ராம். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் டி ராம் அப்படிங்கிற தசரத ராம். அவர் சாதாரணமாக who has called him God? Valmiki. So there were saints who were born in India because this land would have been probably the cradle of human civilization at one point in time. It would have had a very mature population. It would have had a population that was very contemplating in approach. உள்ளுக்குள்ள சிந்தனம் பண்றா. அப்படி இருந்த அவா எடுத்து சொல்றா இது பெருமாள்னு. பெருமாள் எல்லா இடத்துலையும் பிறந்திருக்கார். ஆனா அந்த ஊர்ல பிறந்த பெருமாளை எடுத்து சொல்றதுக்கு ரிஷிகள் இல்லாம போயிருப்பா. Remember, rishis did not belong only to India. There were some rishis who spread their tentacles or spread their influences far and wide. பாகவதத்துல ஜராசந்தன் கால யவனன் ஒருத்தனோட சந்தி வச்சுக்கிறார், கோயிலேஷன். யவனன்னா கிரேக் ஆள்னு அர்த்தம். கிரீஸ் மெடிட்டரேனியனுக்கு அந்த பக்கம் இருக்கான். அவனுக்கு யார் அப்பா? கார்கேயன். கார்கி வம்சத்துல வந்த ஒரு ரிஷி தான் அப்பா. அந்த அப்பாவுக்கும் கிரேக்கிய ராணிக்கும் பிறந்த குழந்தை இவர் காலையவனன். அதனால எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, we had connections with other countries. நம்ம படிக்கிறது பொதுவா பாரத் சென்ட்ரிக்கா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, அந்த நாட்டுக்கு என்ன பேருன்னு நமக்கு தெரியாது. இவா ஏதோ சம்ஸ்கிருத பேர் சொல்லியிருப்பா. they would have given a Sanskrit name. We don't know what that name is today. பர்ஷியா மெசோபொட்டேமியாவே மாறி ஈரான் ஈராக் ஆயிடுது. we don't call it Iranian civilization. we call it Persian civilization. அதுக்கு முன்னாடி சுமேரியன் சிவிலைசேஷன் ஒன்று இருந்தது பிராச்சீனத்தில். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஓல்ட். பட் வி டோன்ட் நோ என்ன பேர் மாத்திருக்கான்னு. நரகாசுரன் உடைய பிள்ளை பகதத்தன். பகதத்தா, நரகாசுரா சன் பகதத்தா ரூல்ட் அ ப்ராவின்ஸ். ஸ்காலர்ஸ் சே தட் பகதத்தாஸ் ப்ராவின்ஸ் இஸ் பாக்தாத். பகதத்தன்லேருந்து பாக்தாத் வந்தது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அது நமக்கு யாராவது சொன்னாதான் எடுத்து தெரியுது. So we need somebody to tell us who this is. So the rishis who told that the Lord has incarnated were from here. Lord has incarnated everywhere. புரியுதோ? அதனால ஹிமவன் நளசேது மத்தியபாஜாம். ஹிமவானுக்கும் நளசேதுவுக்கும் நடுவில் பிறக்கக்கூடிய ரிஷிகளால் கொண்டாடப்படக்கூடிய பாதுகாதேவியே, அதே இடத்துல தான் நானும் பிறந்து உன்னுடைய பெருமையை சொல்ல போறேன். அனிதம் பிரதமஸ்ய சப்தராஷேர பதம் ரங்கதுரீண பாதுகே த்வாம் கத பீதிரபிஷ்டுவன் விமோகாத் பரிஹாசேன வினோதயாமி நாதம். வேதங்களால கூட பெருமாளை தேட முடியலையா? வேதங்கள் நிகமகே சிலுகத ಅಪ್ರಮೇಯನ ಆಡಿಸಿದಳು ಯಶೋದೆ ಜಗದೋ ಉದ್ಧಾರಣ ನಿಗಮಕ್ಕೆ ಸಿಲುಕದ. வேதங்கள் வேதாந்தங்களால கூட பூர்ணமா பகவானை தெரிஞ்சுக்க முடியாதான். வேதங்கள் இன்னும் தேடிண்டே இருக்கான் பெருமாளை. இவரை புரிஞ்சுக்க முடியுமான்னு. ஏன்னா அவ்வளவு பெருமை வாய்ந்தவராம் பெருமாள். என்ன சார் பெருமை அப்படின்னா, see, two contradictory things cannot exist in one person at the same point in time. ரொம்ப இது ஈஸி புரிஞ்சுக்கோங்களேன். சந்தோஷப்படுவேளா? இப்படி கேட்டா பட மாட்டோம். ஒரு சந்தோஷப்படுவோன்னு ஒரு ஃபீலிங், சந்தோஷம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? கோபப்படுவேளா? நீங்க பேசிண்டே இருந்தா படுவோம் இல்லையா? கோபமும் வரும், சந்தோஷமும் வரும். கலந்து வருமா? எப்படி வரும்? எப்படி நீங்க கோவப்பட்டு அப்படின்னு கோவப்படுவேல? நீங்க என்ன சொல்வேள்? சந்தோஷமா இருக்கும்போது யாராவது உங்களை கோவப்படுத்தினா, இப்போ வராதிங்கோ, ஐ மீன் வெரி குட் மூட், ப்ளீஸ் டோன்ட் கம் நவ் அப்படின்னா கோவப்படுத்தாதீங்க. கோவமா இருக்கேள், இப்ப நான் கோவமா இருக்கேன், சும்மா இந்த ஜோக்கெல்லாம் சொல்லி என்ன அசடுத்தனம் பண்ணாது. இப்போ இட்ஸ் நாட் த டைம் ஃபார் காமெடி சொல்றமா? பெருமாள் ஒரே சமயத்துல கோபத்தையும் சந்தோஷத்தையும் காண்பிச்சாரே. பிரஹ்லாதனை பார்த்து சந்தோஷம், கண்லேந்து பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருணை பொழியர்தான். ஒரு பக்கம் ஹிரண்யனை கிழிச்சுட்டு இருக்கார் கோபம். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் பிருகுட்டிகேபி வக்திரே கிருதே.
கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா. He is able to show two different contradictory feelings at the same point in time. இதுக்கு அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராத ரெண்ட சேர்க்கிறது இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ தாசர் வாழை எடுக்கிறார். அணோர் அணியன மகதோ மஹியன. அணோர் அணியான் மகதோ மஹியான். எது உலகத்திலேயே சின்னது சார்? ஆட்டம். ஆட்டம் இஸ் இன்டிவைசிபிள்னு சில ஒரு தியரி இருக்கு. ஆனால் அதையும் கொஞ்சம் தொலைச்சு போய் பார்த்தா அவன் என்ன சொல்றா, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, இதெல்லாம். ஸோ நீங்க உலகத்திலேயே எது சின்னதோ, அது ஆட்டமா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிறதா இருக்கட்டும், த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த வேர்ல்ட் நினைச்சுக்கோங்க, அது இருக்கா இத்தினூண்டு ஸ்மாலஸ்ட். நீங்க உடனே டோன்ட், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சைஸ். இதெல்லாம் ஆட்டம் கிடையாது. ஆட்டம்லாம் தெரியவே தெரியாது. பிரம்மாண்டமான யந்திரங்கள்லாம் தேவை அதை பார்க்கறதுக்கு. இப்போ பாடியில் செல்லுன்னு சொல்கிறாள், பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட்டு. அதில் வந்து என்னது செல் மெம்ப்ரேன்னு, பிளாசம், அதெல்லாம் இருக்கப்போ சைட்டோப்ள நியூக்ளியஸ்னு அதுக்கு ஒரு மூளை இருக்குது இல்லையா? அப்புறம் ரைபோசோம்னு ஏதோ ப்ரோட்டீனை, ஏதோ ப்ரோட்டீன், அது டிஎன்ஏல ரைபோசோம், அது ஏதோ ப்ரோட்டீனை ஏதோ பண்ணுவது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு செல் நம்ம உடம்புல இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது, இருக்கிறதுக்குள்ளே தம்மா தூண்டு. ஆச்சா, இது வேர்ல்டுலேயே எது ரொம்ப பெருசு? சின்னது சொல்லியாச்சு, பெருசு இது ஆகாசம். ஆகாசம்னா ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் ஸ்பேஸ்? அப்படின்னா இருக்கிறதுக்குள்ள பெருசு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ. அப்படின்னா இனிமேல் நம்ம ஸ்பேஸை தான் கும்பிடணும். ஏன்னா இருக்கிறதுக்குள்ள பெரியவனை தானே நம்ம கொண்டோம், பெரியான் நெடியான். இனிமேல் எதை கும்பிடுங்க? ஸ்பேஸை தான் கும்பிடணும். சரி, இப்போ ஸ்பேஸ் இருக்கிறதுக்குள்ள பெருசுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸை விட எது பெருசு? இப்போ நீங்கள் ஸ்பேஸை தான் பெருசுன்னு நினச்சின்னு இருக்கேள். வாட் இஃப் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் பிகர் தென் ஸ்பேஸ்? ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தேர் இஸ் சம்திங் பிகர் தென் ஸ்பேஸ். அண்ட் திஸ் இஸ் வாட் மோஸ்ட் ஸ்காலர்ஸ் ஒப்பைன், தட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட். எது நீ பிக்கஸ்ட் நினைக்கிறியோ அதை விட பிக்கர் பெருமாளாம். எதை நீ சின்னதுன்னு நினைக்கிறியோ அதை விட சின்னதான் பெருமாள். இப்போ ரெண்டும் சேராது பாருங்க இல்லையா? இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தையெல்லாம் காரில் ஆஷன் போகிறதுக்கு குழந்தை சீட்டுன்னு ஒன்று கிடைக்கும், துமா தூண்டு. அந்த குழந்தை அதில் ஃபிட்டாக இருக்குது. அது குழந்தை வளர்ந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அப்படியே அதுக்கு ஊட்டி ஊட்டி பாலும் தயிரும் வெண்ணையும் ஊட்டி 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 அது பெரிய ரொம்ப நல்ல தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு வளர்ந்துடுறது. அப்போது அவள் அம்மாவுக்கு ஒரு சஷ்டியத்தை பூர்த்தி அது. அப்போ தான் அவள் அம்மா காமிக்கிறா, இந்த சீட்டை வாங்கிச்சுட்டு உட்காருடா ராஜா, நீ ஒரு தடவை இதில் உட்காந்து நான் பார்க்கணும். அந்த குழந்தை தன்னுடைய பாதத்தை வாமனன் வந்து தூக்கி வச்ச ஒன்று நொறுங்கி போய்டுறது. எந்த குழந்தையுடைய சரீரம் அழகா அது தாங்கித்தோ அதே குழந்தை பெரியவரானா அது உடஞ்சு போய்டுறது. ஸோ there is no match. What fits him now will not fit him then. What fit him before is not fitting him now. ஆனால் பெருமாள் ஒரே சமயத்தை சின்னதுக்கும் சின்னதாக இருக்கார், பெருசுக்கும் பெருசாக இருக்கார். கரெக்டா? அணோர் அணியான் மகதோ மஹியான். இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மளாம் ஒரு பெரிய வீடுல இருந்து பழகிட்டோம். 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் டியூப்ளே பென்ட் ஹவுஸு வில்லா இதெல்லாம் இருந்து பழகிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே வந்து இப்போ முக்திநாத்தெல்லாம் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2 தடவை போயிருக்கோம். அங்கெல்லாம் ரூம் போனேன்னா இப்படி நீங்கள் இப்படி திரும்பவே, இங்கே ஒரு சவுர் இருக்கும், அந்த சவுர் சார் ரூம் எங்கே? இதுதான் விட்டா நின்றுண்டே தூங்க வேண்டியது தான். ஜப்பான்லலாம் அப்படி தானே, இருக்கிறதுக்கு இடமே இல்லை, அங்கெல்லாம் விலை ஜாஸ்தி. தமா துண்டு தமா ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னு பேர். அதனால் ஸ்டுடியோலாம் வச்சுட்டு இருக்காரா? இல்லை, அவர் வீடே ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கும். ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னா பல பேர் வீட்டுக்குள்ளே ஸ்டுடியோ இருக்குன்னு, ஸ்டுடியோ தான் வீடு, அதுதான் அர்த்தம் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே இருக்கார். இப்போ பெருமாள் சரி ஆகாசத்தையும் தாண்டி அம்பஸ்ய பாறை அவ்வளோ பெருசாக இருக்காரா? இப்போ ஆட்டம்குள்ளே எப்படி இருப்பார்? ரொம்ப சுவாமி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே முடியாமல் ஐ எம் நாட் ஏபிள் டு அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்காரோ அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படி இல்லையா. இப்போது ஆற்றுல ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆற்றுல ஒரு கல்யாணம் நடக்கிறது நடக்குமா சார்? யாத்திராவெல்லாம் வந்தால் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன் தெரியுமோ? இங்கேயே ஒரு பிள்ளை அமைஞ்சிருவான், யாராத்து பிள்ளையாவது இருக்கும். உங்கள் ஆற்றுல இருக்காரா கொடுங்கோ. இதில் அந்த டிஸ்கஷனில் போய் கதை கூட வர மாட்டான். அதனால்
இப்போ கல்யாணம் ஆற்றுல ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்கோ, தப்பி யார் ஆற்றுலையும் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கே தெரியாமல் நடந்துடுறது, உங்கள் நாலேஜுக்கே தெரியாமல் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக அமைஞ்சுடுறது ஆற்றுல. அந்த அரேஞ்ச் மேரேஜாக அமையும் போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவேள்? எல்லாரும் அங்கே நிற்கிறவாள்ல என்னை பார்த்துட்டு இருக்கா, ஐயோ இவர் சாப்பிட விடாமல் பண்ணுறாரு அப்படின்னு. முடிச்சுடுவேன், கவலைப்படாதீங்க, சீக்கிரமே முடிச்சுடுவேன். சரி, என்ன இப்போ ஆற்றுல கல்யாணம் நம்ம ஃபிக்ஸ் ஆனோன்னு என்ன பண்ணுவேள்? கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிப்போம் சார். அப்புறம் சத்திரம் பாப்பேள். கரெக்டாக அதுதானே இப்போ ஏவிஎம் ராஜேஸ்வரியா, பரமேஸ்வரியா, கௌமாரியா, ஐங்கிரியா, பிரத்யங்கராவா, இப்படி ஒரு ஒரு மண்டபமாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவன் சொல்லுவான், ஒரு ப்ரைஸ் சொல்லுவான், ஓஹோ இதில் வருமா? இல்லை, இது வந்து ரூமுக்கு மட்டும். இப்போ நீங்கள் ஒரு சேர் அங்கே எடுத்து வைக்கணும்னா இவ்வளோ ரூபா. உங்களுக்கு எவ்வளோ சேர் வரணும்? நம்ம உடனே இந்த சேர் விலையை பார்த்துட்டு ஆட்களை சேர்ப்போம் இல்லையா? ஐயோ 200 பேர் போகிறோன்னு, ஐயோ அவா இருக்காளே அத்தங்கா பசங்கள்லாம், அவா நம்மளை கூட்டாளா நம்மளை, நம்ம மட்டும் இது கூப்பிடணும் வேண்டாம் வா அப்படின்னு அப்போவே நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த 200 பேர் கூட்டத்தில் இவா 20 பேர் இருப்பாளோ இல்லையோ தெரியாது கல்யாணம் வரைக்கும். அதனால அப்படி கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம். we are going to the marriage hall. நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வேற கூட்டின்னு போகிறோம். அதுக்கு போர் அடிக்கிறது, ஆற்றுல கூட்டின்னு போகிறோம். மண்டபம் காலி, நான் பார்க்க தானே போயிருக்கோம். இப்போ எல்லா பக்கமும் சேர் அரேஞ்ச் ஆயிருக்கு, நோ பீப்புள், பார்க்க தானே போயிருக்கோம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? இவ்வளோ சேரை பார்த்த உடனே இங்கே கொஞ்ச நாள் சேரில் உட்காரும், அங்கே ஓடும், இங்கே ஓடும், அங்கே ஓடும். இந்த பாம்பேல அங்கே லோக்கல் ட்ரெயின் இஸ் வெரி ஃபேமஸ். என்னன்னா நீங்கள் எப்படியோ நுழைஞ்சு எப்படியோ வந்துடலாம், ஆனால் அது நடுவில் என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. அதாவது ராமர் வந்து வில்ல எடுத்ததை பார்த்தாலாம், முறிச்சதை கேட்டாளாம். கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். நடுவில் என்ன நடந்தது? நடுவில் கொஞ்சம் பக்கம் காணவில்லை அப்படின்னு சொல்றான் பாருங்க. நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியல. ராமர் அப்படியே தமால் அப்படி பார்த்தா. கரெக்டா தானே அந்த ராமாயணம்? அந்த மாதிரி பம்பாய் ட்ரெயின்குள்ள நீங்க நுழைஞ்சுடலாம் வெளியில. இதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன். அப்படியே வெளியில வரும்போது வந்துட்டோம் போல, எப்படி கொண்டு சேர்த்தாவா அப்படின்னு தோணி போய்டுறதா. இதெல்லாம் இந்த வீக் டேஸ்ல நடக்கிற ப்ராப்ளம். நான் வந்து சண்டே அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு போவேன். அப்போ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் மத்தியான லோக்கல்லாம் காலியா இருக்கும். அப்போ எந்த சீட்ல உட்கார்றதுன்னே நமக்கு தெரியாது. இங்க ஓடுவோம், அப்படி வெளியில எட்டி பார்ப்போம், அந்த சீட்ல போவோம், எட்டி பார்ப்போம். இப்போ எவ்வளவு ஃப்ரீடமோட நம்ம அலையிறோம். அந்த மாதிரி நம்ம அணுவான ஆத்மாக்குள்ள பெருமாள் அவ்வளவு ஃப்ரீயா ஓடுறாரோ அப்படின்னு உபனிஷத் சொல்றது. he is not crampled, he is so free. ஸோ நீங்க வந்து இவ்வளோ பெரியவரா இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டா அதுதான் அவருடைய பெருமை. இங்க சொல்றார், இது வந்து என்ன 16வது ஸ்லோகம் சொல்றேன்னா 16 தானே. அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேர பதம். நான் வந்து உன்னை பத்தி ஸ்துதி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ யாரு? வேதத்தால கூட சொல்ல முடியாத பெருமாளை நான் ஸ்துதி பண்ணணும்னு நினைக்கிறேனே, எவ்வளவு முட்டாள்தனம் சொல்ற தேசிகன். சொல்லிட்டோ இது என்னுடைய அஜ்ஞானத்தை தான் காமிக்கும். ஆனா ஒரு குழந்தை வந்து ஆற்றுல வந்து தளிகை பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. நம்ம ஆற்றுல நம்ம தளிகை பண்ணுறது அந்த குழந்தை பார்க்கறது. அதுக்கு ஒரு சின்ன கிச்சன் செட் கிடைக்கிறது, இத்தினோண்டு ஒரு குக்கர், இதில் ஒரு சின்ன ஒரு டெஃப்லான், இதெல்லாம் கிடைக்கிறது. அது இப்படி பண்ணுறது. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் சுடவே இல்லை, சும்மா அம்மாவுக்கு இப்படிலாம் சுடுறது பாருங்கள். அம்மாவுக்கு சுட்டு பழக்கம். அதனால அந்த குழந்தை அப்படிங்கிறது. அப்போ அம்மா என்ன பண்ணுவோம்? சிரிப்பெல்லாம் மாட்டாளா? காமெடி தானே. அந்த குழந்தை அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட கலந்து. தேசிகன் என்ன சொல்கிறார்? வேதத்தால கூட புரிஞ்சுக்க முடியாத, கொண்டாட முடியாத பெருமாளை, அந்த பெருமாளுடைய பாதுகையை நான் கொண்டாடுறேன். ஐ நோ இட் இஸ் அ வெரி பிக் காமெடி, பட் ஐ எம் ஷுவர் திஸ் வில் மேக் மை ரங்கநாதா ஹாப்பி. இல்லையா? பாவம் தேசிகன், ஐயோ எப்படி ஸ்துதி பண்றாரு பாருங்க அப்படின்னு கொண்டு எவ்வளவு நல்லா எழுதியிருக்கார். அவர் எழுதினத்துக்கே நம்ம பாராயணம் பண்ணா இவ்வளவு சிரிப்பார் பெருமாள். இல்லையா? கங்கா பீதிர அபீஷ்டுவன் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வரும். அதனால தான் நம்ம இப்போ எல்லாரும் முடிக்கும் போது அஜ்ஞானி நாமயா தோஷான் அபராத க்ஷமஸ்வ புருஷோத்தம என்ன அதில் தப்பு. அதாவது அதில் வந்து வங்கக்கடல் கடைந்த எல்லாருக்கும் பாருங்க, ஆண்டாளுக்கே டவுட்னா உங்களை தான் கேட்போம். வங்கக்கடல் கடைந்த திங்கள் திருமுகத்து சொல்லுங்க, சேரடியா சென்றிரைந்து அங்க பறை கொண்டவா அற்றை அணிபுது வைப்ப இங்கமல தந்திரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன
சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே. 30 தப்பாமே, தப்பாம சொல்றது. அதுக்கு அப்படி சொல்லப்படாதான். சங்கத் தமிழ் மாலை நான் சொன்னது 30 தப்பாமே. தப்பாச்சே. இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு தப்பாமல் சொல்லுவது இல்லையா. வேடிக்கைக்கு ஒருத்தர் சொன்னார் 30 தப்பாமே, 30 தப்பாவோட தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு. அதனால நம்ம ஸ்தோத்திரம் எழுத வேண்டாம், எழுதினதை படிச்சாலே ஒரே பெருமாள் காமெடியா இருக்கு. ஐய இந்த லட்சணத்துல நம்ம புக்கை பார்த்து வேற படிப்போம் இல்லையா. பட்டத்ரியில் மட்டும் நம்ம நாராயணியம் படிக்கிறத கேட்டுந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் ஐ எம் நாட் கோயிங் டு ஞான் கேரளா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயாவது ഗൾഫിക്കാക്കും പോയിരിப்பார். ഗൾഫിക്ക് പോയി എന്നാണ് ഇത് എത്ര ഒരു ദോഷം അല്ലേ. எந்த தோஷமான எவ்வளவு நாராயணியத்தை படிச்ச அந்த புனகா ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்தபா கொலை போச்சது. தத்தே பிரத்யக்ரதாரா தர லலிதகலா யாவலீ கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனமமிருதஸ்யண்ட சந்தோகம் அந்தஹா சிஞ்சத்து சஞ்சிந்தகானாம் வபுரனுகலையே மாருதாகாரநாதன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது எந்த சிஞ்சத்து சஞ்சிந்தகானாம் இப்படிலாம் கொண்டாடி இருக்கார். அதனால இந்த எழுதினதை கொண்டாடும் போது தேசிகன் சொன்னா, நான் பாதுகா சாஸ்திரம் எழுதுறது எங்க ரங்கநாதருக்கு சந்தோஷத்தை காமெடியை கொடுக்கட்டும், இந்த ஆதித்யா டிவி பார்க்குற மாதிரி இருக்கட்டும் இல்லையா. அவர் வந்து என்ன ஆதவனா பேர் என்ன ஆதவன் தானே, ஆதவன் தானே வந்து அந்த கண்ணாடி போட்டு இன்னொருத்தர் மயில்சாமி அம்மின்னு வருவாரு. அவர்லாம் ராத்திரி 11 மணிக்கு வந்து ஏதோ ஜோக் அடிச்சுட்டு இருப்பார். அவர் பாவம், அவர் அடிக்கிறது அவரே சிரிச்சுடுவார். அவர் சந்தேகம் நம்ம சிரிப்போமோ இல்லையோன்னு. ஏன்னா பல பேர் இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் நான் இப்போ போகிறேன், 2-3 எனக்கு தெரிஞ்சவாளே ஸ்டாண்டப் காமெடி பண்ணிவிட்டு யூ ஷுட் கம் துஷ்யந்த். சரி பாவம் டிக்கெட்டை வேறு கொடுக்குறாங்கிறதுக்காக சரி அங்கே போய் உட்காந்துட்டு அவன் ஸ்டாண்டப் காமெடி நின்றுட்டே தான் பண்ணணும். அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஹரிகதை மாதிரி. ஹரிகதையில் அந்த காலத்து எம்பார்லாம் நின்றுட்டு திம்மி கிட்ட பாஜமிருதாங்க. ஒருத்தர் கேட்டார், ஏன்னா எம்பார்லாம் நின்று பண்ணுவேன், நீங்கள் உட்காந்து நான் படுத்துக்காமல் பண்ணுறேன்னு சந்தோஷப்படணும். இவாள்லாம் உட்காந்துன்னு கேட்பா. நாங்கள் வந்துட்டு உட்காந்து எங்களுக்கெல்லாம் ஒரே பக்தியில், அதுவும் இந்த தெற்குலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடுமேல்பேட்டு காட்பாடிலாம் போயிட்டோம்னா அந்த மக்களுக்கு அவ்வளவு பக்தி, நல்ல ஒரு ரசத்தோட 1000 பேர் உட்காந்து கேட்பா. என் மேலே இருக்கக்கூடிய பக்தி ப்ரப்போர்ஷனலாக மாலையை போட்டுருவா. அது வந்து தூக்கின் வரத்துக்கே 4 பேர், இந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிப்பா, இந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிப்பா, இப்படி நான் அந்த தலைவர் மாதிரி இப்படி கை கூப்பணும் போட்டுட்டு இதோட நான் நின்றுட்டு உபன்யாசம் பண்ணணும்னா ஏதோ உட்காந்துட்டு சின்ன மாலையை போட்டாலே அது குறுகுறுக்குறது கேட்டி வச்சுப்படுறேன். அதனால இந்த ஸ்டாண்டப் காமெடியிலலாம் போய் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மண்டாளிங்க அது ஸ்டாண்டப் காமெடி அவன் ஆரம்பித்தான். இப்படிலாம் பண்ணுவா, அங்கே இருக்க வேலை ஏதோ ஒன்று கேட்பா, இப்படிலாம் குறிஞ்சு அது ரொம்ப அனிமேட்டடாக பண்ணணும். இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நானும் பார்த்தேன் வந்து வரவே இல்லை. சரி அவரை கேட்டேன், என்னப்பா நீ காமெடி பண்ணுறேன்னு, நீ சிரிக்கலையா அப்படின்னு கேட்டார். எது அதில் காமெடின்னு நமக்கு தெரியாதே இல்லையா. ஜோக் அடிக்கிறவர் சொல்லிடணும், அதை பாருங்க இப்போ நான் ஜோக் அடிக்க போகிறேன், வந்துட்டே இருக்கு, இப்போ சிரிங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியுது. இவர் என்ன காமெடி அடிக்கிறாருன்னே தெரியறது இல்லையே. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் உபன்யாசத்தில் காமெடிஸ் தான் சார் இருக்குது, நீங்கள் ஸ்டாண்டப் காமெடின்னு ஆயிடுங்கன்னு நான் சொன்னேன். இதை பாருங்க, ஸ்டாண்டப் காமெடினானா காமெடி பண்ணப்படாது, அதுதான் ரூலே இல்லையா. the inherent rule is if you're a stand-up comedian you should not do comedy. People should decipher that there is a comedy in it இல்லையா. உபன்யாசத்தில் தான் அது தானாக வரும். யார் எனக்கு காமெடி எலிமெண்ட், நீங்கள் ஏன் இப்படி காமெடி சொல்ல, என்னுடைய ஆடியன்ஸை பார்த்தா அது தானாக வருது. அதனால கதபீதிரபுஷ்டுவன் விமோகாத் பரிஹாசேன, பரிஹாசம் சொல்றோம் இல்லையா, பரிஹாசேன வினோதயாமி நாதம், என் நாதனுக்கு ரங்கநாதனுக்கு இது பரிஹாசமா போகட்டும். இன்னும் ஒரே ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம். விருத்திபிர் பகுவிதாபிராஸ்ருதா வெங்கடேஸ்வர கவேஹே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்னபாதுகே நர்த்தகீவ பவதி நிஷேவதாம். என்னன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கார்த்தால எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துப்பான்னா வீணாநாதம் இருக்கும், வீணையை வாசிப்பா. வீணையை வாசித்த உடனே அவள்லாம் ராஜாக்கள்லாம் எழுந்துப்பா. இன்னொன்று ராத்திரியில் அவளை தூங்க வைக்கிறதுக்கு நாட்டிய ஸ்திரீகள்லாம் டான்ஸ் ஆடுவா.
டான்ஸ் ஆடினாதான் அவ தூங்குவா. அதனால சொல்றார் இந்த இடத்துல, நான் எழுதின இந்த ரங்கநாத பாதுகா சகஸ்ரமானது சக்தி லட்சணங்களோடு கூடி ஒரு நாட்டிய ஸ்திரியை ஆட வச்சு உன்னை மகிழ வைக்கட்டும். நாட்டிய சாஸ்திரத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இது இருக்கட்டும். கவிதையா பாடினாலே அது நாட்டியமா அமைஞ்சிடும். ரொம்ப அழகா அதுக்கு நாட்டியம் பிடிக்கலாம். தருணா ருண கருணா மலை விபுலா நயனம் கமலா குச்சகலஷீபர விபுலீ கிருத புலகம் முரளி ரவதரளி கிருத முனிமா நசனளினம் மம கேலதி மதச்சேதசி மதுரதரம் அமிர்தம் கரகமல தரதளித லலித தர வம்சி கரதனகளதரித கரசரிச தேவே. ஸோ போயிட்ரி இஸ் வெரி ஃபிட் ஃபார் த ரிதம். அதனால ஆட வைக்கட்டும்ங்கிறார் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் இன்று நமக்கு ஹயக்ரீவாவதாரம் எடுத்துண்டு பனிமலையின் உச்சிக்கு பல பேரை கூட்டுன்னு போறார். அதனால அவர்கிட்ட சரணாகதி பண்ணிவிடுங்க. முதல்ல நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா, அப்படி ருத்ரா மருத்கணேபியான்னு அவருக்கு சரணாகதி பண்ணிடுங்கோ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஜாகிரதையா கொண்டு லீலா விபூதிலேயே சேத்ரு சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஏன்னா ஒழுங்கா சேரணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹயக்ரீவர் அவருக்கு ஆராதகரா இருக்கக்கூடியவர். அவர் என்ன சம்பாவனை கேட்கிறாரோ நீங்க பண்ணிடுங்கோ. பொறுப்பு துறப்பு, இதுக்கு பேர் தெரியுமா? டிஸ்க்ளைமர், பொறுப்பு துறப்பு. இதனால் எங்களுக்கும் குதிரைக்கும் குதிரை ஓட்டுபவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் அனைவரும் நன்றாக திரும்ப வேண்டும். அதே பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களோடு ஜாகிரதையாக திரும்ப வேண்டும் என்று இறைவனுடைய சமர்ப்பித்து நான் உறுதிமொழிகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.